ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திக் மீடியா 2.0. நாம் இன்னைக்கு எங்கேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா சென்னையிலேருந்து நம்ம நம்ம ஊருக்கு போக போகிறோம். எந்த அளவுக்கு வீடியோ வருது அப்படின்றது தெரியல, பட் பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்மெட், வீடியோ, கேமு எல்லாமே எடுத்து கிளம்புறேன். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி vlog-க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்துருக்கோம். இது எப்படின்னா எல்லாமே எடுத்துருக்கோம். ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக பார்க்கறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். சரிங்களா, அவங்களுக்கு தெரியாது நம்ம ஊருக்கு வரோம் அப்படின்னு. சென்னையில் ட்ரேட் சென்டர் இருக்குங்களா, ட்ரேட் சென்டர் பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ வந்து 3 நாள் சேலஞ்ச் போட்டிருந்த திடீர்னு ஊருக்கு கிளம்புற என்னடா மேட்ரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பாப்பாவை வந்து பார்க்கணும் தோணுச்சு. கிளம்பிட்டேன். பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 240 வந்து நம்ம போகிறோம். இதோட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறேன். இதே மாதிரி vlog வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். vlog பேசுகிற மைக் இல்லை, ஹெட்செட் தான். அதுதான் மொபைல் மைக் அதுதான். மொபைல் மைக் வந்துட்டு நான் ரொம்ப தூரமாக பேசுகிற மாதிரி இருக்குது. அது வந்துட்டு வீடியோ கரெக்டாக ப்ளே ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரியல. இல்லை டைம் லேப்ஸ் போட்டு அப்படியே போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். எவ்வளோ நேரம் வீடியோ வந்து ரன் ஆகும், என்ன ஏது ஒரு விஷயமே தெரியல. ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு vlog. அதாவது வெளியில் வண்டின்னு எடுத்துகிட்டு போகிறது vlog. இந்த அளவுக்கு அமையுதுன்னு தெரியவில்லை. பார்ப்போம் கரெக்டாக போகுதா இல்லை இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. கொஞ்சம் தூரம் போய்ட்டு நின்றுட்டு எப்படி ஒரு 1/2 hour ஆயிரும். நான் அந்த சென்னை அவுட் உள்ள போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு. ஒரு 1/2 hour மேலே ஆயிரும் கண்டிப்பாக. ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக் டைமு. அதனால் வந்து கண்டிப்பாக டைம் வேணும். ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது சென்னை. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்காக சூப்பராக, அதாவது வந்து இந்த எடிட்டிங் ப்ரோன்ற மாதிரி ஒரு எடிட்டிங் பண்ணிட்டு அதை நிறைய வீடியோ ஒவ்வொரு வீடியோ கட் பண்ண தான் முடியும். தவிர அட்டாச் பண்ணிட்டு
நீங்கள் சொல்லுங்கள் எந்த பெஸ்ட்டாக இருக்குது, எது பெஸ்ட்டாக நீங்கள் தான் போய் பார்க்கணும். ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும். எல்லாம் ஓகேவாக இருந்தால் தான் இந்த வீடியோ வந்து வரும். இல்லை அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்துட்டு ஒரு ஹெட்செட் வந்து மொபைல் கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்குது. ஃபோன் பேசினா கூடவே கேட்காது. மைக் அந்த அளவுக்கு இருக்காது. நத்திங்கில் வந்து என்னுடைய மொபைல் வந்து பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும். பழைய மொபைல் வந்து தொலைஞ்சிருச்சு. அந்த மொபைலுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மொபைல் ஒன்று வாங்கியிருந்தேன். ஓப்போவில் வந்து வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு அது செட் ஆகலை. ரொம்ப ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து வாங்கியிருக்கேன். அது எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வாங்கியிருக்கேன். இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியவில்லை. பார்த்தீங்களா, ஃபுல் டிராஃபிக். எங்கே இருக்கும் எல்என்டி ஆஃபீஸ் அங்கே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதாவது ட்ரேட் சென்டர்லேருந்து நந்தம்பாக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரும்போது ஒரே ரூட்டு ஸ்ட்ரைட்டாக பாலத்தை பிடிச்சா சென்னை அவுட்ரு வெளில போயிடலாம். 15 கிலோமீட்டர் வருது. லாங் வீடியோவை டைம் லைஃப் மாதிரி மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் டைம் லைஃப் எனக்கு என்ன டவுட்டு, அதில் அதை மாற்ற முடியுமா? ஏன்னா ஆர்டிஆர் இந்த மாதிரி பண்ணுறேன். லாக் இருக்காங்க, அவங்களால எவ்வளோ ஆடியோஸ் வீடியோஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நானுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கேன். ஆடியோ கேட்குதா இல்லை அப்படின்னு தான் செக் பண்ணி அப்புறம் வந்து வீடியோ லாக் கண்டினியூ பண்ணலாம். இது வேறு 4K வேலை எடுத்துகிட்ருக்கேன். எத்தனை ஜிபி ஆகுது, எப்போ அப்லோட் பண்ணுறது, எடிட்டிங்கில் இது எப்படி காம்ப்ரமைஸ் ஆகுமா தெரியல. இருந்தாலும் இதில் 8K போட்டது இருக்குது. லாகுக்கு இது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதை தான் செக் பண்ணணும். இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய விஷயம் பேசுவோம். ஆடியோ என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா ஹெட்செட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மல் ஆடியோ இருக்கு இல்லைங்களா, நார்மல் மொபைல் மைக்கு, அதை வச்சு நம்ம வந்து பேசிக்கிறோம். அது எவ்வளோ தூரம் கவர் ஆகுது அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் தூரம் வச்சு தான் எடுத்தேன். அது ரன்னிங்கில் இருக்கும்போது அவ்வளோ தெளிவாக வந்து கேட்டது. ரெடியாகிட்டு இருக்கு சாப்பாடெல்லாம். இன்னும் சாப்பிடலை. மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேலே ஆகுது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடணும், சாப்பிட்ணும். எங்கேயாவது டீ கிடைக்கணும், சாப்பிட்டு கிளம்பலாம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் இருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லை லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே போகலாமா? கிடைக்குமா நாய்ஸ் வந்துட்டு அதிகம் வைக்கிறேன் லைவில்.
மாடரேஷன் பண்ணுறது தெரியாது. ஆனால் லைவ் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யூடியூப் லைவ் போடலாம். நம்ம பார்க்குறேன் அதில் மாட்டிட்டு வச்சுக்கலாம் வைக்கலாம். ஆனால் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஹெல்மெட் சூப்பராக இருக்கும். அப்படியே நாளைக்கு ரிட்டன் சென்னை கிளம்பி வந்துடுவேன். ஹெல்மெட் 1100 தான். இதே லோக்கலில் கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் வாங்கிடுறேன். இந்த அளவுக்கு ஈஸியாக இல்லை ஹெல்மெட். இது ஓரளவுக்கு பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. கரெக்டாக தமிழில் ஃபிட்டாக உட்காந்துருச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்குது. கண்ணாடி அக்சசரிஸாக படிச்சது தெரியுது. ஓகே ஹெல்மெட். இது நம்ம அவுட்ரு போய் தான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன டவுட்னா, நம்ம வீட்டு சித்து லாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் எல்லா ஃபுட்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி நேரம் ஃபுட்டேஜ் வச்சு அவங்க அதை எடிட் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அதை எடுத்து அதை எடிட் பண்ணி அடுத்தடுத்து எபிசோடு போடுறாங்கன்னா வேற மாதிரி அவங்க. அதனால் அது பண்ண முடியுமான்னு தெரியல. நானும் கம்ப்யூட்டர் வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து விற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாங்கி 51,000 வாங்கி 24,000 கொடுத்தேன். அது எப்படி சொல்ல, அடியும் அடிச்செல்லாம் கொடுக்கல. கொஞ்சம் நார்மல் தான் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கினேன். ஆனால் தெரிஞ்சாமல் அது ரொம்ப மோசமான ரேட் கொடுக்குது. ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் வாங்கினேன் ரொம்ப கஷ்டம். ஆனால் அவ்வளோ வேலை போயிட்டு ஏகப்பட்ட ரேட்டு வேறு. வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுட்டு கேமரா வச்சுருக்காங்க. பட் வந்து இந்த மொபைலே வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 ஆர்டர்லேருந்து 80 ஆர்டர் வரைக்கும் தாராளமாக வரும். ஆனால் ஃப்ரிட்ஜு கஷ்டம் கிடையாது. ஒரு ஹோட்டலில் போய் வெயிட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்டர் கவுண்டாச்சும் அமௌண்ட் அதுக்கான கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். நம்ம ஃப்ளெக்சிபிள் டைம் ஒரு இருக்கிற டைமில் தவிர்த்து ஃப்ளெக்சிபிளாக நம்மளால் எப்போ முடியுமோ எடுக்கலாம். இது கூட காலையில் வந்து 11 மணிக்கு நம்ம இது பண்ண டைமில் புக் பண்ண வேண்டிய ஆகணும். ராங் நிறைய அதனால தான் நமக்கு வந்து அப்படி செட் ஆகலை. அதனால் வந்து கடை இருக்குதுங்க. கடை சோடா காஃபி சோடா
எங்கேயாவது இல்லை யாராவது அந்த மாதிரி தான் ஆச்சு ஒரு டைம். சாதாரணமாக பெருமையாக போயிட்டுருக்கேன். ஒரு அம்மா வந்து அவங்களா வந்தாங்க, போட்டாங்க, ஊர் எல்லாரும் ஒன்றா போட்டாங்க. ஒன்றா போட்டுட்டு ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாரும் ஒன்றா போட்டதெல்லாம் ஆமாம் அப்படி இங்கே அவங்க இட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்கள பிடிச்சி கூட பண்ண முடியாது. அவ்வளோ சரியாக ஓட்டுவேன். என்ன டிராஃபிக் வரணும் செய்தி வரணும் நான் வந்து அவரை பொறுத்த எனக்கு வந்து வச்சுக்கிறேன். நான் எடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு பொறுமையாக ஓட்டுறதுக்கும் 10 பேர் வந்தாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நேற்று தான் நீங்கள் பேசுகிற மாதிரி நினைக்கிறேன். ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து சரக்கு அடிச்சுட்டு அவங்க குறுக்க மறுக்க அந்த ஸ்பீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. நான் ஹார்ன் அடித்து ஓரமாக போகலான்னு ஹார்ன் அடிக்கிறேன். அவன் உடனே கூட எனக்கும் ஹார்ன் அடிச்சியா நீங்கள் அவ்வளோ தெரியாதா அப்படின்னு சொல்லி தண்ணியில் வந்துட்டேன். சரி அதுக்கு தான் பேசுகிறோம்னு சொல்லி பார்த்தா உடனே அவங்க பக்கத்து வீட்டு ஆளெல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு நீ எதுக்கு ஸ்பீடு ஃபுல்லாக ஹார்ன் அடிச்சுட்டு வர நீ ஹார்ன் அடிச்சு 100 கிலோமீட்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளே 2 சைக்கிள் போக முடியாது அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு. நான் வந்துட்டு வண்டியில் வந்து விழுந்துருவாங்களோ செஞ்சுருவாங்கன்னு சொல்லி தான் ஹார்ன் அடித்தேன். 2 சைக்கிளும் ஒரே மட்டும் போகாது ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு அவ்வளோ குறுகலாக இருக்கிற இடத்துல நான் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரேன். இத்தனையும் சைடில் வண்டி நின்றுருக்கு, கார் நின்றுருக்கு. அந்த ஸ்பீட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வெஹிக்கிள் போகிறேன் வெளியே நின்றுருக்கேன். அவ்வளோ சின்ன ஸ்பீட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நான் அவ்வளோ ஸ்பீடாக போகிறேன் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் சென்னையில் கொஞ்சம் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி கஷ்டம்னா இந்த ஸ்பீக்கர்லாம் போயிட்டுன்னா அவங்களாம் எல்லாம் திடீர்னு அவங்க மேலேயே தப்பு இருந்தால் கூட வெளியிலேருந்து நீ வரல, நீங்கள் வந்துட்டாவே எங்கள் ஏரியா எங்கள் இடம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ராங் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கிற திறமை வேணும். ஆனால் இலக்க வேணாம் இருந்தானா கொஞ்சம் ஏமாந்த பல்ல இருந்துச்சுன்னா ஓகே அடிச்சு நோக்கிடுவாங்க, 2 கழிச்சுவாங்க. அப்படி நமக்கு இதுவரையும் அந்த மாதிரி எல்லாம் இது ஆனதில்லை. ஆனால் இனிமேல் யாராவது கிஃப்ட் வந்தாங்க அப்படின்னு பார்த்து இருக்குங்க. அதுக்கப்புறம் மெட்ரோ ஸ்டேஷனுமே பதிவிட்டுருக்காங்க. ஐயப்பன் மண்டல் மெட்ரோ வேலை நடந்துட்டுருக்கு. இந்த பக்கத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் மெட்ரோ நடந்துட்டுருக்கு நிறையா. டிராஃபிக்கு கம்பெனி என்ன போகிறேன். பார்க்கலாம் அப்படின்னு இருந்தாலும் இதில் கொஞ்சம் இதுதான். அது கொடுக்குறா பேருக்கு போட்ட மாதிரி
இது ஓட்டுநர்